ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, சாய் சச்சரிதம் அத்தியாயம் 43, 44 பார்ட் 5. அதாவது இந்த அத்தியாயம் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, துறவு வாழ்க்கை என்றால் என்ன, பாபா நம்மளுக்காக கற்றுக் கொடுக்குறார். யாரை வச்சு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, பாபு சகேப் ஜோஸ்கருடைய வாழ்க்கையை வச்சு தான் துறவு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறார். இதுலேருந்து நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு நம்ம எப்படி துறவு வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் நமக்கு கிளியர் கட்டாக பாபா நம்ம சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, பாபு சகேப் ஜோஸ்கரின் துறவு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேமந்த் பந்த் இதோட இந்த அத்தியாயத்தை நம்மளுக்கு முடிக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, பாபு சகேப் அவர் யாருன்னா, அவர் பூனாவில் இருக்காரு. இவர் ஒரு யாருன்னா துறவரம். அவர் எப்படி துறவரம் எழுந்தாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம எப்படி துறவரம் ஏக போறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாட்டுல இருந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இந்த இந்த ஆன்மாவில இருந்து விடுதலை பெறுவது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு புரிதலா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே பாத்தீங்கன்னா, பூனாவில் சேர்ந்த விஷ்ணுபுவா ஜோக் அப்படின்றவரும், அதுக்கப்புறம் அவருடைய மாமா ஹரி என்ற பாபு, இவங்களும் ஓகேவா. அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருது அந்த லைஃப்ல. அப்போ அந்த விஷ்ணுபுவா ஜோக் அப்படின்றவருடைய மாமாவும் ஜோக்கும், அவர் ஜோக் ஆல்ரெடி அங்க சீரடியில இருக்கிறாரு. ஓகேவா. அப்ப அவருடைய அவர் மாமா ஒய்ஃபும் ஷீரடிக்கு வராங்க. ஏன்னா அவங்களோட வேலைகள் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ பாபா இருக்கிற வரைக்கும் சமாதிக்கு சமாதி அடையிற வரைக்கும் ஜோக் ஆரத்தி இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜோக்கும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய மாமாவும் அவங்களோட ஒய்ஃபும் மட்டும் இருக்கிறாங்க. பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறது, பாபாக்கோட சேவைகள் எல்லாமே செய்யறாங்க, எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா கிட்ட அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி மகாபாரதம் படிச்சு சொல்றது, பாபாவுடைய புனித நூல்கள்லாம் சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, ஏன் நான் இவ்வளோ ஞானிகள் கூட இருந்தும் ஏன் எனக்கு அதிருப்தியா இருக்குது, மனம் ஒரு திருப்தியாவே இல்லை, எனக்கு ஒரு மனம் எப்பயுமே சஞ்சலமாக இருக்கிறது, மனம் எப்பயுமே நிம்மதியாவே இல்லை அப்படின்றது எல்லாருடைய தாட் ப்ராசஸ். அவருடைய ப்ராசஸ் நம்மளுக்கும் மேபி அப்படிதான் இருக்கும். ஸோ அவருக்கும் அந்த மாதிரி எண்ணம் வருது. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பாபா கிட்ட சொல்லி முன் வைக்கிறாரு. உடனே பாபா என்ன சொல்றாருன்னா, அதாவது உனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகள் முடியும் போது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தீவினைகள், உன்னுடைய கருமான்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னோட லைஃப்ல மாற்றம் வரும். அப்போ நீ புனிதம் ஏறுவாய். அதாவது நீ என்னைக்கு ஒரு திருவோடு வச்சிருக்கியோ அன்னைக்கு உன்னோட லைஃப் கண்டிப்பா மாறும். அந்த திருவோடுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாசகம் வாங்கி சாப்பிடுவல, அந்த டைம்ல நீ நிம்மதியா இருப்ப, சந்தோஷமா இருப்பேன்னு பாபா சொல்ற. அப்ப அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் புரியுது. அவருடைய ஒய்ஃப் மரணம் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவர் தனிமையாக்கப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நிலையாகி, அதுக்கப்புறம் கடவுள் இந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால தட்டில் வாங்கி யாசகம் வாங்கி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஸோ சாப்பிடும் போது அவரோட மனம் நிம்மதியாகுது. அப்போதான் பாபா சொன்ன மொழிகள் நடந்தது. அதே தான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாம இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறோம், யூனிவர்ஸ்ல இருக்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்திங் என்னமோ நம்ம பண்றோம் அப்படின்னாக்கா, நாம இருக்கிற லைஃப்பை எவ்வளோ சந்தோஷமா வாழணும். நம்ம ஸ்பிரிச்சுவல்ல போனால் நம்ம தனிமையாக தான் இருக்கணும், கல்யாணம் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு துறந்து போகணும் அப்படின்றதுல எல்லாருக்கும் அது நடக்காது. 1000ல் 1-2 பேருக்கு தான் அது நடக்கும். அது அவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா. கல்யாணம்லாம் நடந்தால் இது நம்மளுடைய கர்மா. இந்த கர்மாவை அழகா கழிக்க தான் நம்ம மனசு நிம்மதியாகும். ஏன்னா இந்த வலியை கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா. ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்த பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கான விமோச்சனம் வரும். நீங்க ஸ்பிரிச்சுவல்ல இருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கீங்க, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனா எனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறவரா இருந்தா கண்டிப்பா சொல்றேன், இது பார்க்கும்போது இந்த துறவரம் எப்படி போனதோ
அதே மாதிரி நம்மளுக்கும் லைஃப்ல மாற்றங்கள் வர வரைக்கும் நம்ம அமைதியாகவும் போராட்டத்தை சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் இந்த பார்ட் முடிஞ்சிருக்கும். இந்த அத்தியாயம் இதோட முடியுது. ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.